Swayam Prabha. Digital India. Educated India. மயமதத்துக்கு போயிட்டு சதுரசம் மயமண்டபம் போயிட்டு அது நீர் சேர்க்கணும். அடுத்து இந்த நீண்ட சதுர மண்டபம் ஆயத இதுக்கு இந்த காசியபத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்துக்கும் மயமதத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்துக்கும் ஒரு இடைவெளி இருக்குது. காசியபத்தில் அது ஒரு தெளிவாக சொல்லப்படலை, ஆனால் மயமதத்தில் இந்த பகுதியே இல்லை. இதில் இவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, எவ்வளவு பற்றி நம்ம அகலத்தில் எடுக்கிறோமோ நீளத்தில் போகும்போது அதே பற்றி இருக்கணுன்றாங்க. ஆனால் அகலம் மட்டும் கூட இருக்கணும். 5 அடினா 7 அடி இருக்கணும். ஆனால் இங்கே 4 பத்தினா இப்படியும் 4 பத்தி இருக்கணும். பேச அதை புரிஞ்சிங்க. அகலத்தில் எத்தனை பத்தி இருக்கிறதோ அதே பத்தி நீளத்திலும் வேணுன்றாங்க. பத்தின்றது இடைவெளி. அகலத்தில் 4 இடைவெளி இருந்தால் அதே 4 இடைவெளி தான் நீளத்திலையும் இருக்கணுன்றாங்க. ஆனால் மண்டபத்தோட அளவு பார்த்தீங்கன்னா இதை விட 2 பங்கோ இல்லை 3 பங்கோ கூடுதலாக இருக்கும். அப்போ இந்த அகலவாக்கத்தில் பார்க்கும்போது இடைவெளி குறைவாக இருக்கும், நீளவாக்கத்தில் பார்க்கும்போது இடைவெளி அதிகமாக தெரியும். அப்படி இருக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. அது அந்த தூணோட அளவு பொறுத்து மாறும். அது என்ன மாதிரி வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தூணோட சைஸை மாற்றிக்கணும். ரோட் பேரிங்லாம் தூணில் டிசைன் பண்ணலாம், அதனுடைய சேஃப்டிலாம் அதில் வரணும். அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் இடைவெளி அதிகமாக்கிட்டு போகிறீங்கனாக்கா, ஒரு தூணுக்கு ஒரு தூண் அதிகமாக்கிட்டு போகும்போது அந்த இடைவெளி எப்படி நீங்கள் கொண்டு போகணுனாக்கா, ஒரு 3 அங்கலம் கூட்டிகிட்டு போனீங்கன்னாக்கா அது சரியாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது காசியபத்தில் மட்டுமே சொல்லப்பட்டுள்ள விஷயம். அதுவும் தெளிவாக பகிர்ந்து சொல்லலை. இப்போ நீளச்சதுரமாக்கும்போது இப்படி வரும், கொஞ்சம் நீளம் வரும். இது 3ன்னா இது 5 ஃபார் எக்ஸாம்பிள். இது 3 பற்றி வைக்கிறீங்கன்னு சொன்னால் 3 பற்றி இது 5 பற்றி அதே நீளம்தான். ஆனால் இதே 4 காலு தான் வரணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அதே 4 கால் வரணும்னு சொல்கிறாங்க. இங்கே ஃபார்முலா சொல்லும்போது இந்த இடைவெளி எப்படி அமைக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, இந்த இடைவெளி எடுத்து இதற்கு 3 அங்கலமாக கூட்டி வர 3 அங்கலமாக கூட்டிங்க. அப்படி கூட்டி வரும்போது 27 அங்கலம் வரை விருத்தி செய்யலாம். இதுக்கும் இதற்கும் உள்ள வித்தியாசம் 27 அங்கலம் வரை நீங்கள் என்ன பண்ணலாம், செய்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே பற்றி வரணுன்ற இங்கே முதல்ல ஃபார்முலாவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, ஆயாதி எடுக்கும்போது இதுக்கு நீளமான முழத்தில் போடக்கூடாது, முழத்தில் எடுத்துடாதீங்க. இது 3 முழம், இது 5 முழம் எடுத்துடாதீங்க. இந்த அளவை எடுத்து இது நீக்கும்போது இந்த 27 அங்கலம் கூட்டின்னு வர சொல்கிறாங்க இல்லையா அதிகபட்சமாக, இந்த அடிப்படையில் கூட்டிகிட்டு இந்த ஆயாதியை முடிவு பண்ணுங்க. எடுத்தோடனே முழத்தில் 3 முழத்துக்கு 5 முழம் அப்படின்னு வேணாம். அது நீங்கள் இந்த 27 அங்கலம் 27 அங்கலத்தை கூட்டி வரும்போது அதில் கொண்டு செய்யுங்கன்னு சொல்லி முதல் ஃபார்முலாவில் இப்படி சொல்கிறாங்க. 3க்கு 5ன்னும் போது இந்த மாதிரி நீளம் 5ஆக இருக்கும், பத்தி அதே 3ஆக இருக்கும். பத்தி வேறு, நீளம் வேறு. கர்ப்பகிரகம் குறுக்கில் இல்லை, இந்த நீள்சாரம் இந்த நீளத்தில் வராதில்ல, எப்படி இல்லை வரும். கர்ப்பகிரகம் நீள்சாரம் எடுக்கிறதுக்கு தனி, அது தனி ஆயாதி சுற்றளவு கணக்கு, அது முடிஞ்சுது. அது இதில் செய்யக்கூடாது. இது மண்டபம் தனியாக செய்கிறீங்கன்னு சொன்னால் இதுக்கு வழி எந்த பக்கம்னு இப்போ தெரியல. நீங்கள் இந்த மண்டபத்தினுடைய தேவை இந்த பக்கம் வழி தேவையா இல்லை இந்த பக்கம் வழி தேவையா இல்லை 4 பக்கமும் வழி தேவையான்றது நம்ம அந்த மண்டபத்தினுடைய தேவையை பொறுத்து எங்கே அமைதுன்றதை பொறுத்து. புரியுதா? எங்கே அமைது. அப்போ வழி தேவையான பக்கத்தில் நீங்கள் படிக்கட்டையோ இல்லை சன்னதி சேர்ந்து வந்தால் சன்னதியோ சேர்த்து நீங்கள் என்ன பண்ணலாம், அமைக்கணும். சன்னதியை சேர்த்து அமைக்கிறீங்கன்னு சொன்னாக்கா என்ன ஆகும், அது முகமண்டபம் ஆகிடும். நீளத்தல் சன்னதியை ஒட்டி தான் முகமண்டபம் ஆகிடும் இல்லையா, நீளத்தில். இந்த முதலாவது ஆயச்சதுர மண்டபத்தை பார்ப்போம். இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, இவரும் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஆயச்சதுர மண்டபம் ஒரு குறிப்பிட்ட வகைகளில் எண்களில் சொல்கிறார். 7 வகையான ஆயச்சதுர மண்டபம் சொல்கிறார். அதில் முதலாவது ஆயச்சதுர மண்டபம் பார்த்தீங்கன்னா 3 பத்தி விசாலமும் 5 பத்தி நீளமுடையதாக இருக்கணும். ஃபார்முலா பாருங்கள், முன்ன சொன்னதுக்கும் இப்போ இங்கே அவங்க டெஃபினேஷன் கொடுத்த இந்த ஃபார்முலா சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. 3 பத்தி விசாலமும் 5 பத்தி நீளம் இருக்கணும். அதன் 2 பக்கங்களிலும் ஒரு அம்சத்தில் வாரம் இருக்கணும். வாரம்னா தாழ்வாரம், தாழ்வாரம் இருக்கணுன்றாரு.
அல்லது முன்பக்கத்திலும் மற்ற 2 பக்கத்திலும் ஒரு அம்ச ஆழத்தில் இருக்கணும். முன்னணி பின்னாடியாவது ஒரு பக்கம் அம்சத்தில் இருக்கணும் சார். பக்கத்தில் இருக்கணும், இல்லைன்னா முன்னாடியும் பின்னாடி இருக்கணும்னு சொல்றாரு. தாவாரன்றது அதன் 2 பக்கத்தில் ஒரு அம்சத்தில் வேணும். இதுதான் ஒரு அம்சம்னு சொல்றது. இந்த ஒரு அம்சத்தில் இங்கேயும் இங்கேயும் வரணும், அல்லது இங்கேயும் இங்கேயும் வரணும் சார். இல்லையா? இது சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இவ்விதம் 3 பக்கங்களிலும் வாரம் இருந்தால் 30 தூண்கள். 3 பக்கம் வாரம், ஏதாவது 2, இங்கே 1, இங்கே 1, 3 பக்கம் இருந்தால் 30 தூண் வேணுன்றாரு. 2 பக்கம் வாரம் இருந்தால் 28 பாதம் வேணுன்றாரு. ஏதாவது 2 பக்கம் இருந்தால். முன்பக்கம் மட்டும் வாரம் இருந்தால் 26 இருந்தால் போதும். வாரம் இல்லாமல் இருந்தால் அந்த மண்டபம் 24 தூண்களுடையதாகும். வாரத்தை விட்டுருங்க. அப்போ அந்த அடிப்படையாக அந்த மண்டபத்துக்கு எத்தனை தூண் தேவை? 24 தூண் தேவை. ஒரு பக்கம் இருந்தால் 2, 2 பக்கம் இருந்தால் 4, 3 பக்கம் இருந்தால் 6. ஸோ 30 தூண் கேட்குறாரு. 3 பக்கம் வாரம் இருந்தால், ஒரு பங்கு வாரம் இருந்தாக்கா. அப்போ இங்கே 24 தூண் வேணும். 3 பங்கு நீளம், 5 பத்தி அகலம். 3 பத்தி அகலம், 5 பத்தி நீளம் இருக்கு. அப்போ 24 தூண் கேட்குறாங்க. எப்படி வரும் பாருங்க. எத்தனை கிடைக்குது? 12 தானே கிடைக்கும். 16 கிடைக்குதா? அங்கே எவ்வளோ கேட்குறாங்க? ஃபார்முலாவில் கேட்குறாங்க. இன்னும் 8 தூண் வேணும். அப்போ 1, 2, 3, 4, 5. 5 பத்தின்றது இதே அளவு வரக்கூடிய சம அளவு வச்ச பத்தி. முன்னாடி ஃபார்முலா என்ன சொல்லிட்டாங்கனாக்கா, இப்படி எப்படி வேணுமோ அதே மாதிரி தான் இப்படியும் வேணும்னு சொன்னாங்க. அதே 4 கால் தான் வேணும்னு சொன்னாங்க அந்த ஃபார்முலாவில். ஆனால் முதல் மண்டபம் டெஃபினேஷன் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க. ஆனால் இந்த செய்தி மயமகத்தில் இல்லை. அதனால் இந்த பகுதி 9/3 ஆயச்சதுர மண்டபத்தினுடைய அந்த விஷயமானது சூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுக்கும் அதை தொடர்ந்து மண்டபத்தினுடைய விளக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் மண்டபத்தினுடைய விளக்கத்தில் சொல்லப்பட்டது தெளிவான வரைபடம், எல்லா விதமான செய்தியும் அதில் இருக்குது. என்ன கேட்குறாங்க? 24 மண்டபம் கேட்குறாங்க, 24 மண்டபம் இருக்குது. 24 கால் கேட்குறாங்க, 24 கால் இருக்குது. 3 பத்தி அகலம் கேட்குறாங்க, 5 பத்தி நீளம் கேட்குறாங்க, இருக்குது. 3 பக்கம் வாரம் வச்சா, ஒரு பக்கம் மட்டும் வாரம் இருந்தால் 26. ஏதாவது ஒரு பக்கம் வாரம், ஒரு பகுதி தானே கேட்குறாங்க, மையப்பகுதி மட்டும் வச்சுங்க. ஏதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா 2 கால் சேர்ந்து போதா 26. 3 பக்கம் வாரம் கேட்டாங்கனாக்கா இங்கே 2, இங்கே 2, இங்கே 2, 30 தூண். சரியா வருதா? 1, 2, 3, 4, 4 × 6 24. ஒரு பக்கம் வச்சா 26, 2 பக்கம் வச்சா 28, 3 பக்கம் வச்சா 30. முதலாவது ஆயச்சதுரச்ச மண்டபம். அப்படியே பாருங்க. ரெண்டாவதுக்கு வாங்க. இரண்டாவது ஆயச்சதுரச்ச மண்டபம் 4 பத்தி விஸ்தாரமும் 6 பத்தி நீளமுடையதாக இருக்க வேண்டும். அதை சுற்றிலும் ஒரு அம்சத்தில் வாரத்தை கல்பிக்க வேண்டும். வாரம்னா தாழ்வாரம். நான் இங்கே முன்னாடி காமிச்சேன் இல்லைங்களா, முன்னாடி தாழ்வாரம் வரணும். சுற்றி மண்டபத்துக்கு வெளியே சுற்றி தாழ்வாரம் வரணும். நடுவில் 2 பத்தி அகலமும் 4 பத்தி நீளமும் கூடம் இருக்க வேண்டும். ஒரு பத்தியலோட முகபத்திரம் இருக்க வேண்டும். 32 தூண்கள் கூடியதாக இருக்கணும். இது 4 பத்தின்னா 5 கால், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 6ன்னு பார்த்தீங்கன்னாக்கா 7 கால். அப்போ 35 கால் வரணும். இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 7, 35 கால் வரணும். ஒரு பத்தின்னு சொன்னால் பத்திக்கு ஒரு கால் கூட சேர்த்துக்கணும். 4 பத்தினா 4 இடைவெளிக்கு 5 கால் வரணும். 4 பத்தி என்றால் 5 கால் வரணும். பத்தின்றது இடைவெளி, 4 இடைவெளினா 5 கால் வரணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 6, 6க்கு 7 கால்கள் வரணும். அப்போ 7 × 5 35 கால்கள் வர வேண்டிய இடத்துல என்ன சொல்கிறாங்கனாக்கா 32 கால் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சூத்திருக்க ஃபார்முலா. இதை நீங்கள் எப்படி எடுப்பீங்கன்னு பார்த்தா, நடுவில் என்ன சொல்கிறாங்கன்னா 2 பத்தி அகலமும் 4 பத்தி நீளமும் கூடம் இருக்க வேண்டும். இந்த கூடத்துக்கு பேர் 2 பத்தி, 1, 2, 4, 1, 2, 3, 4 பத்தி. இது கூடமாக்கிட்டாங்க. சரிதானே? கூடம் கொடுத்தாங்க. இப்போ இது சுற்றியும் இடமும் இருக்குது, ஒரு பத்தி அளவுக்கு விசாலம் இடமும் இருக்குது. இந்த தூணை எடுத்து என்ன பண்ணாங்கன்னா இங்கே கொடுத்துட்டாங்க.
32 தூண் கிடச்சிச்சா? ஏன்னா எதிரில் ஒரு பகுதி என்ன இருக்கணும், வாரம் இருக்கணும். அடுத்தது 9ஆம் பக்கத்தில் பாருங்கள், 5வது ஆயச்சதுர மண்டபம் பாருங்கள். இதெல்லாம் ஆல்ட்ரேஷன் 9ல் 3 7 பத்தி விஸ்தாரமும் 9 பத்தி நீளமுடையதாக இருக்க வேண்டும். இப்போ 7 அகலம்னா 8 கால், 9னா 10 கால், ஸோ 80 கால் மொத்தம். மத்திய கூடத்தை சுற்றிலும் 2 அம்சத்தில் பத்தியை கல்பிக்க வேண்டும். நல்லா பாருங்க, மத்தியில் ஒரு கூடம் வேணும், அந்த கூடத்தை சுற்றி 2 அம்சத்தில் மண்டபம் இருக்கணும்னு சொல்கிறாங்க, பத்தி அமைக்கணுன்றாங்க. 2 பத்தி மண்டபம் சுற்றி இருக்கணும். நடுவில் 3 பத்தி அகலம் 5 பத்தி நீளம் உள்ள மத்திய மண்டபம் அமைந்திருக்க வேண்டும். முகப்பத்திரம் ஒரு பத்தியளவு உடையதாக இருக்க வேண்டும். 72 பாதங்களும் கூடியதாக இருக்க வேண்டும். சகல அலங்காரத்தோடு இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் புள்ளி வச்சு கோலம் போட வேண்டியது எத்தனைக்கு? 8க்கு 10. 8க்கு 10 புள்ளி வைக்கணும், நேர்புள்ளி. 8 புள்ளி 10 வருஷம் இல்லை, 10 புள்ளி 8 வருஷம், எப்படின்னா வச்சுக்கிங்க இல்லையா? வச்சுட்டு அதில் என்ன சொல்கிறாருன்னா, மையமாக வரக்கூடிய 3 பத்தி அகலம் 5 பத்தி நீளமுடைய ஒரு மண்டபம் மையத்தில் வரணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த இடத்துல விதானம் அந்த மாதிரி வரணுன்றார். அதை சுற்றியும் 2 பத்தி அளவு மண்டபம் இருக்கணுன்றார், அந்த கூடத்தை சுற்றி. இதுதான் பேசிக். அடுத்தது தூண் கணக்கு சொல்கிறார், 72 பாதங்கள் வரணுன்றார். 3க்கு 5 நடுவில் கேப் இருக்கா? சுற்றிலும் 2 பத்தி மண்டபம் வந்துடுதா? இதில் ஒரு சிக்கல் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில இடங்களில் வந்து இந்த முகபத்திர தூண்களை கணக்கில் எடுக்க வேண்டியதாக வருது, ஒரு சில முகபத்திர தூணை எடுக்க வேண்டியது இல்லாமல் வருது. அது குழப்பத்தில் ஒன்றும் இல்லை. மைய தூண் வரக்கூடிய பகுதிகளில் இரட்டைப்படையில் பார்த்தீங்கன்னா மையத்தில் தூண் வரும். அப்போ அந்த தூணை எடுத்து என்ன பண்ணணும், நீங்கள் முகபத்திர கணக்கில் சேர்க்கணும். மைய தூண் வராத பகுதியில் முகபத்திர கணக்கு சேர்க்க வேண்டியதில்லை. இதுதான் இதில் இருக்கக்கூடிய சரி. இரட்டைப்படையில் பார்த்தீங்கன்னா மையத்தில் தூண் வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மையத்தில் வந்து என்ன வழி கிடைக்குது, தூண் மையத்தில் வரல. அப்போ என்ன பண்ணலான்னா, இது அப்படியே மைய வழி அப்படியே இருக்கும், இடைஞ்சல் இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா மையத்து தூண் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது பார்த்தீங்களா? இந்த தூணை எடுத்து தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வெளியில் கொடுத்துருக்கோம். அப்போ ஆட் நம்பர் ஈவன் நம்பரில் வரும்போது அந்த ஆட் நம்பரில் வரக்கூடிய தூண்களை எடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா வெளியில் முகபத்திரமாக சேர்க்கணும். அது மண்டபம் சிறுசாக இருக்கிற வரையும் தான் இந்த கணக்கு. சிறிய அளவில் மண்டபம் இருக்கிற வரையும் தான் அந்த கணக்கு. 5 பத்தி 6 பத்தி வரைக்கும் தான். 15 பத்தி 20 பத்திக்கெலாம் போயிடுச்சுனாக்கா எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் வழி வச்சிடலாம், ஒரு பத்தி வழியும். அது அடுத்து வரும்போது பார்க்குறேன். இது நீங்கள் இவ்வளோ நாள் அதை யோசிச்சிருப்பீங்கன்னு பார்த்தா அது இன்னும் இல்லை, அதனால் நானும் சொல்லிட்டேன். ஏன்னா மையத்தில் கால் வரும்போது அந்த மையக்கால் நம்ம எடுக்கிறோம், அதை எடுத்தால் வெளியில் முகபத்திரத்தில் இருக்கிறோம். 7வது மண்டபம் பாருங்கள், இவர் 7 விதமான மண்டபம் தான் அவர் சொல்கிறார். நீள்சதுர மண்டபம். இதில் பார்த்தீங்கன்னா 9 பத்தி விஸ்தாரமும் 11 பத்தி நீளமுடையதாக இருக்க வேண்டும். மத்திய கூடத்தை சுற்றிலும் 4 அம்சத்தில் பத்தி இருக்கணும். மத்தியில் கூடத்தை சுற்றி 4 அம்சம் பத்தி இருக்கணும். நடுவில் 1 பத்தி அகலம் 3 பத்தி நீளமுடைய மத்திய மண்டபம் அமைந்திருக்க வேண்டும். முகபத்திரம் 3 பாகம் அகலமும் 4 பாகம் நீளம் உள்ளதாக இருக்க வேண்டும். 112 பாதங்களுடன் இருக்க வேண்டும். சகல விதமான அலங்காரங்களும் இருக்க வேண்டும். அப்போ 9 பத்தினா 10 புள்ளி, 10க்கு 12 கோலம் வைக்கணும். நீங்கள் புள்ளி 10 வரிசையும் 12 வரிசையும் வைக்கணும். 10 தூண்கள், இப்படி 12 தூண்கள் அது வரும். ஆனால் அவர் கேட்குறது எத்தனை தூண் கேட்குறாரு? 112. 8 தூண் அதுலேருந்து எடுத்துட்டா போதும்னு அவர் சொல்கிறார். 120 தூண் வரக்கூடியது 8 தூண் எடுக்கணுன்றார். ஆனால் மையத்தில் வந்து 1 பத்தி அகலமும் 3 பத்தி நீளமும் உள்ள ஒரு மண்டபம் வரணும். அதை சுற்றி 4 பத்தி அளவுக்கு மண்டபம் இருக்கணும், மையத்தில் ஒரு மண்டபம் போக அப்படின்றார். இந்த படத்தை காமிச்சுட்டு போவோம். சரி, 9:3. இதை நாங்கள் 2 விதமாக நாங்கள் அதை புரியுதா பாருங்கள், 2 விதமாக எடுத்துருக்கோம். ஏன்னா மையக்கால் வருது இல்லையா, மையக்கால் வருதா இல்லையா? இல்லை கிடையாது இல்லையா? 9 பத்தி தானே, மையக்கால் வராது. 9க்கு 11 அப்படியே போடுறோம், இப்படியும் காமிக்கலாம். அதில் என்னென்னா எல்லாமே 2 தூண் எடுத்துட்டோம். இதில் அந்த 2 தூணை 4 கோடிலையும் காமிச்சிருக்கோம். இந்த மையத்தில் என்ன பண்ணியிருக்கோம், சேர்த்துருக்கோம். அதில் எல்லாமே ஒரே மாதிரி 2 தூண் எடுத்துருக்கோம். புரியுதா?
இது 4 கோடியிலையும் 4 தூண் எடுத்துட்டு இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 தூண் எடுத்துப்போம். மையத்தில் 2 தூண் எடுத்துப்போம். அந்த 4 பக்கத்தி முதல் அம்சத்தை கொண்டாந்து இங்கே சேர்த்துட்டு நம்ம 3க்கு 4 கேட்டிருந்தாங்க, வெளியில் கொண்டாந்து வச்சது. இங்கே என்ன பண்ணோம்னா 4 பக்கமே 2 எடுத்துட்டு மையத்தில் 2 எடுத்துட்டு அதை வெளியில் போட்டு இப்படியும் செய்யலாம், அப்படியும் செய்யலாம். இந்த மாதிரி 14 விதமான நீண்ட சதுர மண்டபம் அமைக்கலான்றேன். இப்போ எப்படி நம்ம 9க்கு 11னா அடுத்தது 13க்கு 15, 15க்கு 17, 17க்கு 19, இந்த மாதிரி 14 வகையான மண்டபங்கள் எடுத்துக்கலான்னு அவர் சொல்கிறார். அதற்கான படிக்கட்டுகளை 5 தண்டம் 5 முழத்துல இருந்து 9 தண்டங்கள் வரை அகலம் நீளம் வைக்கலாம்னு சொல்கிறாங்க. மேலே ஏறுறது 2 பக்கம் யானையினுடைய அம்சம் உருவம் அங்கே இருக்கணும். அங்கே யானையோட உருவத்தால் அமைந்த மாதிரி இருக்கும். சம பூமியில் நின்று கொண்டு, எது உங்களுடைய ஆதார பூமியில் நின்றுட்டு முதலில் வலது காலை வைத்து படிக்கட்டில் ஏற வேண்டும். முதலில் வலது காலை வைத்து படிக்கட்டில் ஏற வேண்டும். அது எந்த படி ஏறினா சரிதான். அப்போது நீங்கள் திரும்பவும் அந்த தளத்தில் அடி வைப்பது வலது காலாக இருக்கும். ஸ்டெப்ஸ் ஆரம்பம் வலது காலம் இது வைக்கணும். இது காசியபத்தில் சொல்லப்பட்டுள்ள மண்டபனுடைய ஃபார்முலா, விதிமுறைகள் எப்படி அமைக்கணும் 2 விதமாக. அதில் 14 வகையான சதுரச மண்டபம் சொன்னார். நீள் சதுரத்துலையும் 14 சொல்லியிருக்காரு. அது 1, 2, 3 நம்பர் தான் சொல்லியிருக்காரு வழி, அது பேர் சொல்லலை, யாருக்கு என்ன எதுன்னு சொல்லலை. ஆனால் ஒரு இடத்துல ஒரு நோட்ஸ் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. இதில் வருது, மய மதத்திலேருந்து தான் காசியபத்துக்கு இந்த மண்டபத்தினுடைய சில விஷயங்கள் எடுக்கப்பட்டிருந்த விஷயம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மய மதத்துலேருந்து அதில் எடுக்கப்பட்டிருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மய மதத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மண்டபத்துக்கும் ஒரு பேர் சொல்லியிருக்காரு. அதில் இன்னும் டீப்பாக என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, யார் யாருக்கு எந்தெந்த மண்டபங்கள், வர்ணத்தாரில் எந்தெந்த வர்ணத்தாருக்கு என்னென்ன மண்டபங்கள், அதையும் பிரித்து கொடுக்குறாரு மயமத நூலில் சொல்கிறார் அவர். பாருங்கள் 10வது பக்கத்தில் மண்டப லட்சணம் மயமதம். தேவதைகள், பிராமணர்கள், ராஜாக்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் இவர்களின் அவரவர்களுக்கு தகுந்த மண்டபமானது யுக்தியுடன் விதிக்கப்படுகிறது. விதிக்கப்படுகிறதுனா சொல்லப்படுகிறதுன்னு அர்த்தம். விதிக்கப்படுதுன்னா விதி சொல்லணும்னு அர்த்தம். விதிக்கப்படுகிறது. தங்குவதற்கான மண்டபம், யாக மண்டபம், யோக்கியமான மண்டபம், நிருத மண்டபம், விவாக மண்டபம், மைத்திர மண்டபம், ஆஸ்தான மண்டபம், சந்தி மண்டபம், சௌர மண்டபம், போஜன மண்டபம், சுகவாசத்திற்கான மண்டபம், இவை மண்டபங்களின் பெயர்களாம். இத்தனை வகையான மண்டபங்கள் அவங்க சொல்கிறாங்க. அதில் இது எல்லாமே என்னென்னா அந்த காரியத்தை அதில் செய்கிறாங்க, அவ்வளோதான். மண்டபத்தில் அந்தந்த காரியத்தில் செய்கிறது. மைத்திர மண்டபம்னா உட்காந்து பேசிக்கிட்டு அட்டடிக்கிற இடம், அது கும்பலாக கூடி குலாவி சந்தோஷமாக இருக்கிறது. அந்த மாதிரி விவாகம்னா கல்யாண மண்டபம் இல்லையா. இந்த மாதிரி ஒவ்வொரு போஜன மண்டபம்னா அன்னதானம் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்துக்காகவும் ஒரு மண்டபம் உருவாக்கப்படுறது. அதனுடைய பெயர்களை அவர் சொல்கிறார். தேவர்களுக்கும் பிராமணர்களுக்கும் அரசர்களுக்கும் இந்த 3 பேர்களுக்கான மண்டபமானது சோடச்சரமாகவோ சதுரச்சரமாகவோ இருக்க வேண்டும். சோடச்சரம் என்பது என்னதுங்க? 16 பட்டையாகவோ அல்லது சதுரச்சமாகவோ இருக்க வேண்டும். தேவர்கள், பிராமணர்கள், அரசர். நீங்கள் கேட்டிங்களே ஸ்டார் மாதிரி வருதுன்னு நீங்களே, இல்லை இதில் வர்றது தான். அதுலேருந்து ஒன்று முகபத்திரம் வெளியே இருக்கும்போது பார்க்குறதுக்கு அது ஸ்டார் மாதிரி தெரியுது ஒவ்வொன்று. அதில் இதுக்கு பேர் கொடுக்குறாரு இவர், மேருஜம், விஜய மண்டபம், சித்தம்னு. இப்போ நம்ம சொன்ன மாதிரி சதுர மண்டபத்திலேயே என்ன பண்ணாருன்னா, இது தேவர்களுக்கான சதுர மண்டபம்னு இவர் கொடுக்குறாரு. தேவர்களுக்கும் பிராமணர்களுக்கும் அரசர்களுக்கான மண்டபமாக இவர் சொல்கிறார். இதில் இது 16 வகையான சதுரத்த மண்டபம் அவர் கொடுக்குறார். தேவர்கள் வசிக்கிறதுக்கும் பிராமணர்களுக்கும் ராஜாக்களுக்குமாக. சதுரச மண்டபம் யார் வசிக்கிறதுக்கு மட்டும் சொல்கிறார் இவர். தேவர்கள், பிராமணர்கள், ராஜாக்கள் வசிக்கிறதுக்கு மட்டும் சதுரச மண்டபம் இருக்கணுன்றார். அதுக்கு தான் இந்த 16 வகையான சதுரச மண்டபம் ஒவ்வொன்றுக்கும் பேர் சொல்லியிருக்காரு. சார் இது ஃபார்முலா தூண் வைக்கிறது எல்லாம் அதே மாதிரி தான், அதில் இருக்கிறது தான். நான் இடையில அந்த படத்தை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, தெளிவுபடுத்துகிறேன். அதை நம்ம முன் பார்த்தோம் இல்லையா, அந்த 16 பத்தி 8 பத்தி அந்த மாதிரி தான். ஆனால் பேர் மட்டும் இங்கே என்ன பண்ணுறாருன்னா மாற்றி கொடுக்குறாரு. மேருஜம், விஜய மண்டபம், சித்தம், பத்மகம், பத்ரகம், சிவம் அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு மண்டபத்துக்கும் ஒரு பேர் கொடுக்குறாரு. அது இத்தனை தூண்கள் வரணும், இத்தனை நாசி வரணுன்ற ஒரு விஷயங்களை அதில் சொல்கிறார். அதில் புரியுதுங்களா? அதில் 16 வகையான மண்டபம், கடைசி
மால்யாத்புதம் அப்படின்ற பக்கம் 13 பாருங்கள்.